OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஸோ இப்போ நார்மலாக டிஃபன் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பூரி, பொங்கல், அதுபோல் லஞ்சு பார்த்தீங்கன்னா ரைஸு அண்ட் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், ஸோ அது போல் தான் சாப்பிடுவாங்க. ஸோ இங்கே ஓப்போஸ் கிச்சன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து புதுசாக ஒரு டிஷ்ஷு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பலாக்காய் சுக்கா. நான் வந்து யூஸ்வலாக வந்து சிக்கன் சுக்கா சாப்பிட்ருக்கேன், மட்டன் சுக்கா சாப்பிட்ருக்கேன். பட் இது வந்து பலாக்காய் சுக்கான்னொன்னே ஸோ இது எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியலை. இப்போ இதை வந்து நான் செஞ்சு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்றது. சுக்காலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கேன். சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா, ஸோ அது போல் சாப்பிட்ருக்கேன். வெஜ்ஜில் வந்துட்டு சுக்கா வந்து பண்ணுறது இன்றைக்கி எப்படின்னு பார்க்கலாம். அதுவும் பலாக்காயை வச்சு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது வந்துட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணலாம். நம்ம இதில் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். 1/4 கப் தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிடுங்க. இதில் வந்து 1/2 kg வந்து பலாக்காய் எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? பலாப்பழம் வந்து பிஞ்சாக இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து எடுத்து வச்சுருக்கோம். நார்மலாக வந்துட்டு பலாக்காலாம் யாரும் வந்து ரெசிபீஸ் வந்து வீட்டில் பண்ணுறதில்ல. கேரளா சைடு மட்டும்தான் அந்த டிஷ் வந்து நல்லா இது பண்ணுறாங்க. நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து குக் பாட்டில் வந்துட்டு ரெசிபி பண்ணுறோம். இப்போ பலாக்காய் சுக்கா. இப்போ வந்து பலாக்காய் வந்து நம்ம வந்து மோரில் ஊற வச்சு தான் வச்சுருக்கோம். சரிங்களா? இல்லைனா கருத்து போயிடும் அப்படின்றதுக்காக நம்ம அப்படி வச்சுருக்கோம். சால்ட் வந்து 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுருங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் சேர்கிற மாதிரி. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், உப்பெல்லாம் போட்டாச்சு. இது வந்து நம்ம வந்து பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு தனியா விதை இருக்கு இல்லைங்களா, அது, அப்புறம் வந்து சீரகம், சோம்பு, மிளகு. ஏன்னா சுக்கானாலே உங்களுக்கு அந்த மிளகு தானே நிறையா போடணும், அதனால அதுவும் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது அப்படியே மேலாக்கில் போட்டுருங்க போதும். இல்லை எல்லா சைடும் போட்டு நடுவில் மட்டும் போட்டுருங்க. இப்போ நம்ம எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து வெசில் தூக்கி உள்ளே வச்சுருக்கோம். இன்னொரு வெசில் கீழே தொடச்சிட்டு உள்ளே வைக்கிறோம். இதுக்கு வந்து வெண்ட் வந்து க்ளோஸில் தான் இருக்கணும். ஓகே, இப்போ க்ளோஸில் தான் இருக்குது, அதனால் ஓகே. இப்போ மெனு செட் பண்ணணும். மெனு ப்ளஸ் வெஜ் மோட். இதுக்கு வந்து நம்ம வந்து பலாக்கா கறி வெஜிடேரியன்றனால வெஜ் மோடில் வைக்கிறோம். ஓகே, ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸில் வந்து இவ்வளோ அருமையான ஒரு பலாக்காய் சுக்கா வரும்ன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ வந்து ஓப்போஸ் குக் பாட்டில் வந்து யுகேந்தர் அவருங்க வந்துட்டு கறி பலா சுக்கா வந்து பண்ணியிருந்தாங்க. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம போட்டது எல்லாமே அப்படியே இருக்குது. இது குக்காக இருக்குமா இது? இன்னும் இப்போ நம்ம எடுத்துட்டோம் இல்லைங்களா. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் எப்படி குக்காக இருக்கா என்னன்னு உங்களுக்கு. நீங்களே இப்போ சொல்லுவீங்க எப்படி குக்காக இருக்குன்னு. எடுத்து வெளில வச்சிடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை. அந்த காயில் உள்ள அந்த தண்ணியை விட்டுருக்கு. ஏன்னா நம்ம வந்து இது வந்து மோரில் வந்து ஊற வச்சு வேறு நம்ம போட்டிருந்தோம் சரிங்களா. ஏன்னா கருத்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டோம். காயும் நல்லா வெந்திருக்கு. இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் அதில். ஸோ இது கொத்தமல்லி இது ஃபுல்லாக போட்டுட்டுமா? ஃபுல்லாக போட்டுடலாம். 1 கப் கொத்தமல்லி நம்ம மெஷர் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா. இதில் 1 ஸ்பூன் தாளுகம் போடுறோம். இது வெறும் 1 ஸ்பூன் போட்டால் போதுமா? 1 ஸ்பூன் போட்டால் போதும். தாளுகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓப்போஸ் குக் பாட்டில் பண்ண கறி பலா சுக்கா டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். ஸோ யூஸ்வலாக நான் வந்து சிக்கன் சுக்கா தான் சாப்பிட்ருக்கேன். நான் இப்போ பலா சிக்கன் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். பாருங்கள். ஸோ இப்போ வந்து அந்த பலாக்காய் சுக்காவை பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இத்தனைக்கும் நான் பண்ணேன்றதுக்காக நான் சொல்லலை, பட் டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ இது ரொம்ப நல்லா வந்துருக்கு பலா சுக்கா. இந்த சூவிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. ஓகே, ஏன்னா நம்ம பேர்லேயே வந்துட்டு கறி
பெலா சுக்கா அப்படி தான் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. அந்த கறி மாதிரியும் இருக்கணும் உங்களுக்கு, சுக்கா மாதிரி நல்லா ஃப்ரையும் ஆயிருக்கு இல்லைங்களா உங்களுக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம மிளகெல்லாம் போட்டிருக்கோம் நம்ம வந்து நார்மலாக வந்துட்டு சுக்கா பண்ணும்போது மிளகு கடைசியாக தான் நம்ம போடுவோம். இது நம்ம ஃபர்ஸ்ட்லேயே போட்டிருக்கோம், உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் டேஸ்ட்லாம் மாறாது, அப்படியே தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ நான் குக்கிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிச்சன் பக்கம் போயிருக்கீங்களான்னு. நான் இது வரைக்கும் கிச்சன் பக்கமே போனது கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவாகட்டும் இல்லை உங்கள் அக்கா தங்கச்சிங்களாகட்டும், ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிச்சனில் டைம் நிறைய ஆகுது ஸோ சமையல் பண்ணுறதுக்கு. இந்த குக் பாட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் இருக்கிற டைம் ரொம்ப சேவ் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்டியான ஃபுட்டு கிடைக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டைமோட வேறு எதுனா ஒர்க்குக்கு நல்லா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.